ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி ஒரு பக்கம் மாடு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். வியாபாரிகள்ட்ட தான் நமக்கு மாடு சொல்கிறாங்க. வளர்ப்புக்காரவங்கள்ட்ட நமக்கு மாடு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. எப்படி தான் மாடு பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா, அவங்க ஏத்துக்கூலி, அவங்களுக்கான தரகு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாட்டு மேலே வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு லாபத்தை வச்சு தான் இந்த மாட்டோட விலையே சொல்கிறாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15, 20 நாளுக்குள்ளே கன்று போடுற மாதிரி இருக்குது. மடியும் பார்த்திங்கன்னா அளவான மடி. ஒரு 5, 5, 10 கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லிட்டருக்கு மேலேயெல்லாம் கறக்கும்லாம் சொல்லலாங்க. நல்லா தண்ணி முக்குளிச்சு குடிக்குது. மாடும் நல்லா இருக்குது. தீனி தண்ணி பிரச்சனையே இல்லை. பல் அரை பல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 2, 3 ஈத்துக்கு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இந்த ஈத்து கண்ணுடி போடுச்சுனாலே கடமுளப்பு முளைச்சிரும். நல்ல மாடாக தான் சொல்கிறாங்க. ஆனால் மாட்டுக்கும் விலைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கந்தப்பா சொல்கிறாங்க. மடி அவ்வளோதான் இருக்குது. இன்னும் மடி விடணும்னு சொல்கிறாங்க. பால் நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் மடி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 57,000 சொன்னாங்க. சரிங்களா? அந்த விலைய கேட்டுட்டு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நின்றுட்டேன். அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாடு இருந்துச்சு. 2 மாடுமே பார்த்திங்கன்னா காரி சட்டை மாடு. இந்த முதல்ல தெரிகிற மாடு பார்த்திங்கன்னா மடி பெரிய மடியாக இருந்துச்சு. அந்த மாடு அந்த மாடு விலை கேட்கல. பக்கத்தில் இன்னொரு மாடு இருந்துச்சு பார்த்திங்களா, சுத்த கருப்பாட்டை. அந்த மாடு பார்த்திங்கன்னா கன்று போடுற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு 5 நாளில் கன்று போடுற மாதிரி இருக்கும். அந்த மாட்டோட விலை பார்த்திங்கன்னா 60,000. அந்த பக்கம் திரும்பி நின்றுருக்கு பார்த்திங்களா, அந்த மாட்டோட விலை பார்த்திங்கன்னா 60,000. அதுதான் இன்னும் 10, 15 நாளைக்குள்ளே கன்று போடுற மாதிரி இருக்கும். இன்னும் மடி விடும் அப்படின்னே சொன்னாருங்க. ஆனால் கண்டிப்பா இவர் சொல்கிற விலைக்கும் நம்ம கேட்ட விலைக்குமே சம்மந்தமே இல்லை. அவ்வளோதான். இன்றைக்கி போய் மாடு வாங்கலை.